உங்க மொபைல் போனை மட்டும் வச்சு யூடியூப் Just what exactly is storytelling? எனக்கு ஒரு எனக்கு இப்போ ஒரு 300 ரூபாய் கடன் வேணும், அனுப்ப முடியுமா? பாட்டை பார்த்தீங்களா இது? ஓகே மச்சான், என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ப்ரொடியூசர் நீ தான்டா. இப்போ இன்னொருத்தன் போடுறேன்னா அவங்ககிட்டயும் அதே டைலாக் தான். சின்னதாக போகலாம். ஒரு கண்டென்ட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ உங்கள் ஃபோனில் வீடியோவை வந்து ஒரு லைக் போட்டுங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். First, what exactly is storytelling? Communication na ஒரு character point A ல இருந்து point B க்கு போறாருன்னு சொல்றது. பட் அதே பால் அட்டன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஹலோ, நம சிவாய, எங்கே இருக்கீங்க? ஓம் நம சிவாய. சிவாய நம்ம எங்கே இருக்கீங்க? நீங்கள் பேசுறது கேட்கல. எங்கே இருக்கீங்க? சிவாய நம்ம எங்கே இருக்கீங்க? என் இதயத்திலையா? செம்மையா பேசுறீங்களே. ஆனால் என் இதயத்தில் வந்து இப்போ கண்ணி பிரிஞ்சு தான் இருக்குது. கண்ணி பிரிஞ்சு தான் இருக்குது. எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீங்கள் ஒரு உதவி பண்ணணுங்க. நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க, அதெல்லாம் பேசாதீங்க. ஆமாம், இப்போ நான் என்ன பேச வந்தேன்? ஃபஸ்ட்டு நான் தானே உங்களுக்கு ஃபோன் அடிச்சு என்ன பேச விட்டீங்களா? நான் அதாவது வாழ்க்கையில் ஏதாச்சும் சாதிக்கலான்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போன்னு நேற்று ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சேன் ஃபஸ்ட்டு. நீ ஃபாலோ பண்ணியா இன்ஸ்டாகிராமில்? நீ பண்ணிட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யூடியூப்பில் டுட்டோரியல் பார்த்துருந்தேன். ஒரு 3 வீடியோ கூட பார்க்கல, அதுக்குள்ளே பசி எடுத்துக்கிச்சு. அதுவும் கனி பிரிஞ்சு தான் கேட்குது. கனி பிரிஞ்சு சாப்பிடலாம். சரி, அக்கௌண்ட்டை செக் பண்ணால் அக்கௌண்ட்டில் 22 ரூபா தான் இருக்குது. ஏங்க இது கேளுங்க ஃபுல்லாக. சரி, பிரிஞ்சு சாப்பிட்லான்ட்டு ஃபோன் எடுத்தா சார்ஜ் இல்லை, காசு இல்லை. எனக்கு இப்போ ஒரு 300 ரூபா கடன் வேணும், அனுப்ப முடியுமா? ஐயோ ஐயோ, சரி. இப்போ ஆக்சுவலாக பிரிஞ்சி ரேட்டு 300 யாரும் மூவ் பண்ணுங்க. பாட்டை பார்த்தீங்களா இது? வணக்கம் சார், எங்கே இருக்கீங்க? ஊர்லேருந்து வந்தியா? பாண்டிச்சேரியில் இருந்தா? ஐயா, சொல்லவே இல்லை. நீ பாண்டிச்சேரி போந்து? அப்படியா? சொல்லவே இல்லையப்பா. சரி, என்ன பண்ண பாண்டிச்சேரியில்? ஆஃபீஸ் கிளம்புறியா? ஏதாச்சும்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்பெஷலாக பிரசாதம் ஏதாச்சும் வாங்கி வந்தியா? சொல்லுப்பா, வாங்கி வந்தியா இல்லையா? நேர்களுக்காக வாங்கி வந்தியா? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப்பு. எனக்கு கனி பிரிஞ்சி சாப்பிட்ணும் போல இருக்குது. ராயபுரத்தில் எனக்கு ஒரு 300 ரூபா அனுப்புறியா? அப்படியா? சரி, நெக்ஸ்ட் அவருக்கு தான் ஃபோன் அடிக்க போகிறேன் இப்போ. ஓகே. நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது சிறிது நேரம் கழித்து பின்னர் அழைக்கலாம். பிரவீன் அடி. என்ன மச்சான், அங்கே இருக்க? ஷூட்டில் தானா? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நீ ஷூட்டில் இருக்க, பிஸியாக தான் இருக்க. நான் ஷூட் பண்ண போகிறேன் இப்போ தான். எனக்கு பிரிஞ்சி சாப்பிட்ணும் போல இருக்குது. ஒரு 300 ரூபா இருக்குதா? தேங்க்ஸ் மச்சான். என்ன ஸ்ரீகாந்த், என்ன பண்ணிட்டு இருந்த? ரெடி ஆயிடுச்சா வண்டியா?
ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே. சரி ஸ்ரீகாந்த், சரி ஸ்ரீகாந்த். வீட்டில் வேறு சிலிண்டர் காலி, பிரிஞ்சி சாப்பிட்ணுன்னு தோணுது. சரின்னு அக்கௌண்ட்டில் எடுத்து பார்த்தா அக்கௌண்ட்டில் காசு இல்லை. அதான் சரி உங்கள் ஒரு 300 கிடைக்குமான்னு கேட்டு ஃபோன் வச்சேன். இருக்குமா? அனுப்பிச்சுடுறியா? அப்போ நீ தான் வந்து இந்த என்னுடைய முதல் வீடியோவுக்கு ஸ்பான்சர் வந்து ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீகாந்த். என்னண்ணா சொல்கிறாங்க? பிரவீன் அம்ஸ்டான் நினைக்கிறேன். இது பிரவீன் லைனில் வரேன். சொல்லு மச்சான். ஒன்றும் இல்லை மச்சான், நீ ஷூட்லேருந்து எனக்கு 300 அனுப்பிச்சு தெரியுமா? சந்தோஷம் அது. இப்போ நீயும் ஷூட்டில் இருப்ப, இப்போ நானும் ஷூட்டில் தான் இருக்கேன். நீ 300 அனுப்பிச்சிடும். ஓகே மச்சான். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு ப்ரொடியூசர் நீ தான்டா. இப்போ இன்னொருத்தன் போடுறேன்னா அவங்ககிட்டயும் அதே டைலாக் தான் சொன்னேன். இது டெலிகாஸ்ட் ஆகும்போது வந்து வருவோம், அப்போ கேட்கக்கூடாது. அதனால தான் 2 பேரும் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நீங்கள் தான் ப்ரொடியூசர். கேட்கணுன்னு இந்த மறந்துட்டேன். நீ ஏதாவது சின்னதாக யோசி, அதுக்குள்ள நான் சின்னதாக எனக்கு தோன்றதுனா நான் எடுக்கிறேன். ஓகே ஸ்ரீகாந்த், வச்சுட்டா? ஓகே, தேங்க்யூ. விரிஞ்சிக்கு காசு கிடச்சிடுச்சு, கிளம்புவோம். கடா சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் போகிறோம். பெட்ரோல் பங்க்கில் ரெக்கார்டு போட மறந்துட்டேன். ரெக்கார்டு ஆஃப் ஆகிட்டு இருக்கு. சிக்னல் பாஸ் ஆகிடுச்சு. போவோம். All treasure is silver and gold made. Captain Jack Sparrow. எல்லாருக்கும் ஹெல்மெட் அவசியம். ஆனால் இவர் எப்படின்னு தெரியல. பாருங்கள், போலீஸ்னு ஸ்டிக்கர் போட்டிருக்காப்புல. ஹெல்மெட் இந்த கேமராவில் கேப்சர் ஆகுதுன்னுவாங்களே, இவருக்குலாம் கேப்சர் ஆகாதா? ஹெல்மெட் போடாமல் தான் போகிறாரு, தைரியமாக போகிறாரு. அதுவும் எங்கே பாருங்க, சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல். பாருங்க, ஃபோனும் பேசிட்டு போகிறாப்புல, ஹெல்மெட்டும் போடல, ஃபோனும் பேசுகிறாப்புல. இதெல்லாம் கேட்குமா உங்கள் சட்டம்? பாரிஸ் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். பாரிஸ் ஸ்டேஷன். இந்த போலீஸ் பாருங்க, இந்த போலீஸ் ஹெல்மெட்லாம் போட்டு பக்காவாக போகிறாரு. எல்லா போலீஸும் அந்த மாதிரி இல்லை. இதாங்க ராயபுரம் பிரிட்ஜு ஏறும், பார்த்துக்கோங்க. தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். ஆனால் ட்ரெயின் தான் கம்மியாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் எப்போ காலியாக இருக்கும், அது எதுவும் பண்ண முடியாது. நிறைய தண்டவாளம்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த த்ரிஃப்டிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ ரீசெண்ட் டேஸில் அது வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே பண்ணுவோம். அதுக்கு பேர் அப்போ த்ரிஃப்டிங்கெல்லாம் தெரியல. இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக கார்மெண்ட்ஸில் விற்பாங்க. ஏரியா ஃபுல்லாக நல்ல பிராண்டட் பேண்ட்ஸு ஷர்ட்ஸ்லாம் கிடைக்கும். நாங்கள் அப்படியே வந்து வாங்கி போடுவோம். 120 ரூபாக்கெலாம் பிராண்டட் பேண்ட் எடுத்து போட்டிருக்கேன் நான். இப்போது ரேட் அதிகமாகிட்டு இருக்கும். இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அந்த கடை தான். நீங்கள் எங்கே திரும்பினாலும் ஃபுல்லாக ஹோல்சேல். வண்ணாரப்பேட்டை சிங்காரத்தோட்டம் சொல்லுவாங்க. வண்ணாரப்பேட்டை சிங்காரத்தோட்டம் தான் சொல்லுவாங்க. வந்துட்டோம், கனி பிரிஞ்சி கிட்ட வந்துட்டோம். பிரிஞ்சி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். கனி பிரிஞ்சி பிரிஞ்சு ஓகே.
எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிரிஞ்சிக்கு தான். அது வந்து 12க்கு 16. இதெல்லாம் கேமராவா? ஆமாம் பேசினா கேட்குமா? கேட்கும். டேய் அவர் வீடியோ எடுத்து போடுறாரா? 30 இவ்வளோ டபரா காலியாக ஒரு டபரா வந்துக்கிட்டே இருக்கு. பேசுகிறா. நாளைக்கு 2 டபரா 3 டபரா கிட்ட காலியாக வர இது. இதுதான் நம்ம சென்னையில் இருக்கிற ஓல்டு வாட்டர் தண்ணி பிரிஞ்சு கிடக்கு. என் பேர் மாதவன். உன் இன்ஸ்டாகிராம் ஐடி சார் ஒன்றும் இல்லை. சொல்லு மைக்கில் எல்லாம் உனக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்கிறா. நான் ஜாலியாக இருக்கும் யூடியூப்ல வந்தா. சி தேங்க்யூ பாய். சுட சுட இருக்கு. என்ன சொல்லு. இட்ஸ் மீ மேடி. என்னது? இட்ஸ் மீ மேடி. இட்ஸ் மீ மேடி அவங்க சேனல் பேர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வெளியூர் போயிடலாம். வெளியூர் போனேன். என் கூட வந்துருக்கியா அப்போ இல்லை 2 பேரும்? நம்மளாம் பாருங்க. பார்க்குறேன். இவங்க போட்டு பாருங்க நான் யூடியூப்ல. போட்டு பார்க்குறேன். உங்க யூடியூப் ஐடி பேர் காட்டுங்க. யூடியூப்ல என்ன இருக்கு உங்களுக்கு? எதில் போய் தேடணும்? யூடியூப்பில் தேடு. ஷார்ட்ஸ்லாம் காட்டணும். நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போடல. இப்போதான் போட போகிறேன். நீ தான் ஷார்ட்ஸு. ஓ ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் தான். ஆமாம். சேனல் வளரட்டும். தேங்க்ஸ்ரா. ஓகே ஓகே. பிரவீனுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் ரொம்ப நன்றி. என் காசில் நானே காசு வச்சுன்னு வந்திருந்தா கூட சாப்பிட்ருப்பானான்னு தெரில. இல்லை என் கையில் காசு இருக்கும்போது நிறைய தடவை நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் வர முடியல. ஆனால் காசே இல்லை, ஒன்றும் இல்லை. வந்து இன்றைக்கி சாப்பிட்டோம். பரவாயில்ல. சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். எப்பா இது நல்லபடியாக வீடியோவாக எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நீங்கள் யாராச்சும் இங்கே சாப்பிட்டுருந்தீங்கன்னா